Hi guys, classic science measurements. What is measurement? The comparison of unknown quantities with some known quantities is known as measurements. இப்போ unknown quantities தெரியாதத ஒன்று தெரிஞ்சதை வச்சு known quantities அதை வச்சு கண்டுபிடிக்கிறது தான் measurements. Measurements of quantity has two parts, a number and its unit. அதுக்கு மெஷர்மெண்ட் ரெண்டு பார்ட்ஸுக்கு ஒன்று வந்து நம்பர் அண்ட் இட்ஸ் யூனிட்ஸ். மெஷரிங் டூல்ஸ், மெஷரிங் டேப், ஸ்டாப் கிளாக், பேலன்ஸ், மெஷரிங் ஜார், எ மீட்டர் ஸ்கேல். எதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலான்னா மெஷரிங் டேப், ஸ்டாப் கிளாக், பேலன்ஸ், மெஷரிங் ஜார், எ மீட்டர் ஸ்கேல். மெஷரிங் டேப் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இட் இஸ் யூஸ் டு மெஷர் த லென்த் ஆஃப் த டிஸ்டன்ஸ். எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கிறதுக்கு வேண்டி யூஸ் பண்ணியது தான் மெஷரிங் டேப். ஸ்டாப் கிளாக், இட் இஸ் யூஸ் டு மெஷர் த அக்யூரேட் டைம் ஆஃப் த ஆக்டிவிட்டி. எவ்வளவு டைம் வந்து ஒரு ஆக்டிவிட்டி இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ் நடக்குதுன்னா அவங்க எவ்வளோ தூரம் ஓடி இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறதுக்கு யூஸ் பண்ணியது தான் ஸ்டாப் கிளாக். பேலன்ஸ், இட் இஸ் யூஸ் டு மெஷர் த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். எவ்வளோ வெயிட் இருக்குது அதுக்கு வேண்டி யூஸ் பண்ணியது தான் பேலன்ஸ். மெஷரிங் ஜார், இட் இஸ் யூஸ் டு மெஷர் த வால்யூம் ஆஃப் த லிக்யூட். இந்த மெஷரிங் ஜார் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா லிக்யூட் ஏதாச்சும் தண்ணி எவ்வளோ இருக்குது பால் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறதுக்கு வேண்டி யூஸ் பண்ணது தான் மெஷரிங் ஜார். மீட்டர் ஸ்கேல், it is used to measure the length of the object. இது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ பென் இருக்குன்னா அதுக்கு லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு உள்ளது தான் மீட்டர் ஸ்கேல். பேலன்ஸ் வந்து வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்க்கறது தான் பேலன்ஸு. மீட்டர் ஸ்கேல் வந்து லென்த்து. வாட் இஸ் லென்த்? லென்த்னா என்ன? The distance between one end and the other desired end is called length. இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குது ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்க்க வேண்டியது தான் லென்த். The standard unit of length is meter. It is represented by the letter M. Very small length can be measured in millimeter and centimeter. சின்ன சின்ன இது வந்து அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணது தான் millimeter and centimeter. Distance is represented in expressed in kilometer. டிஸ்டன்ஸை எப்படி இது பண்ணுவாங்கன்னா கிலோமீட்டர்னு சொல்லி இது பண்ணுவாங்க. Standard unit is equal to SI unit. Why do we need SI unit? The sake of uniformity, scientists all over the world have adopted a common set of units to express measurement. This system is called as the International System of Units or SI unit. SI unit எதுக்கு தேவைப்படுதுன்னா வேர்ல்டில் எதுக்கு எல்லாரும் காமனாக யூஸ் பண்ணி அதுக்கு வேண்டி கண்டுபிடிச்சது தான் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது தான் SI யூனிட். அதை என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் ஆர் SI யூனிட்னு சொல்லுவாங்க. லென்த்துக்கு SI யூனிட் வந்து மீட்டர், மாஸுக்கு SI யூனிட் கிலோகிராம், டைமுக்கு SI யூனிட் செகண்ட்ஸ். அடுத்து parallax error. Parallax error is a displacement or difference in apparent position of an object viewed along two different lines of sight. Mass is the measurement of an amount of the matter in an object. மாஸ்னா ஒரு இதுக்கு உள்ள வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான்
ஆப்ஜெக்ட் வெயிட் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் மாஸ். மாஸுக்கு எஸ்ஐ யூனிட் வந்து கிலோகிராம். இந்த கிலோகிராம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணாங்கன்னா கேஜி. வாட் இஸ் ஹெவினஸ்? ஹெவினஸ் வெயிட்னா என்னது? த ஃபோர்ஸ் வாட் வி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இஸ் கால்ட் ஹெவினஸ். இப்போ ஒரு இதில் ஃபோர்ஸ் குடிக்கோன்னா அதுதான் நம்ம ஹெவினஸ்ன்னு சொல்லுவோம். பிகாஸ் வெயிட்ஸ் ஆர் மெஷர்ட் இன் டன் ஆர் மெட்ரிக் டன். இப்போ ரொம்ப நிறைய வெயிட் இருக்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்கன்னா டன் இல்லைன்னா மெட்ரிக் டன். 1000 milligram is equal to 1 gram. 1000 gram is equal to 1 kilogram. 1000 kilogram is equal to 1 ton. அடுத்து beam balance. It is used to measure the mass. A beam balance works by comparing the mass of an object that of known mass called known mass. பீம் பேலன்ஸ் வந்து 2 ஆப்ஜெக்ட் இருக்கும். இப்போ சப்போஸ் இந்த ஒரு பென்னும் ஒரு எரேசரும் ஒரு சைட் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு சொல்லி கம்பேர் பண்ணியது தான் பீம் பேலன்ஸு. இப்போ சப்போஸ் எரேசரோட பென் வந்து கூடுதலாக இருந்துச்சுன்னா அது மேலே போகும். அதுதான் பீம் பேலன்ஸ். எலக்ட்ரானிக் பேலன்ஸ். எலக்ட்ரானிக் பேலன்ஸ் வந்து அது ஒரு டிவைஸ் யூஸ் டு ஃபைண்ட் த அக்யூரேட் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் வெயிட். இப்போ வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னு கரெக்டாக அது கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம பாடி வெயிட்டை எவ்வளோ இருக்குது, நம்ம எவ்வளோ கிலோ இருக்கோன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது வந்து எலக்ட்ரானிக் பேலன்ஸ். எலக்ட்ரானிக் பேலன்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா லெபார்ட்டரிஸ், வெயிட் ஃபுட்டுக்கு வெயிட் எவ்வளவு, க்ராசரி ஷாப்ஸ், ஜுவல்லரி ஷாப்ஸு. டைம். கிளாக்ஸ் ஆர் யூஸ் டு மெஷர் த டைம். டைம் வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா கிளாக்கு. In the earlier days, people used sand clock and sundial to measure the passage of the time during daytime. பழைய காலத்தில் எதெல்லாம் வச்சு டைம் கண்டுபிடிச்சாங்கன்னா sand clock and sundial. Odometer. An odometer is a device used for indicating distance traveled by an automobile. ஆடோமீட்டர் வந்து எதுக்குன்னா ட்ராவல் பண்ணும்போது எவ்வளவு போதும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் ஆட்டோமீட்டர். இதுதான் இந்த மெஷர்மெண்ட் லெசனில் இருக்குது. ஏதாச்சும் டவுட் இருந்தால் மெசேஜ் அனுப்புங்க. நானும் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலும் அதை கிளியர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.